ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிஜே vlogs. இது என்னோட டே இன் மை லைஃப் இன் மும்பை வீடியோவோட பார்ட் 2. அதோட கண்டினியூஷன் இதில் பார்க்கலாம். நாங்கள் போட்டில் ஏறின டைம் வந்து ஆக்சுவலாக 5:45 கிட்டே இருக்கும். கரெக்டாக சன் செட் ஆகிற டைமில் தான் நாங்கள் போனோமே. ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்கையெல்லாம் ஆரஞ்சு கலரில் இருந்தது. அதோட அந்த ஷேட் வந்து கடலில் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. பக்கத்தில் ஒரு பெரிய போட் இருந்தது. அதில் ஒரு பெரிய குரூப்பே இருந்தது. அவங்க பார்ட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இப்போ பர்த்டே பார்ட்டியோ இல்லை ஏதோ ஒரு பார்ட்டிக்கு வந்து நம்ம அதை புக் பண்ணிக்கலாம். லைக் என்ன நம்ம டின்னர் ஸ்நாக்ஸ் என்ன பிளான் பண்ணுறோமோ அது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருந்தது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த சீலேருந்து சிட்டி வியூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பில்டிங்ஸ்லையுமே. ஸோ அதை உள்ளே இருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ வேறு மாதிரி இருந்தது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா ரிட்டன் போகிறதுக்கு டேர்ன் எடுத்தாங்க. அப்போது அந்த டிரைவர் லிட்ரலி அவர் இருந்த பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு போய் ஏதோ சம்திங் ஏர் பேக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ரிட்டன் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது. அவர் வந்து இடத்த விட்டு எந்திரிச்சதும் எங்கள் எல்லாத்துக்குமே பயமாக இருந்தது. ஒரு டிரைவரே இல்லாமல் வண்டி ஓடுற மாதிரி போட்டு மிதந்துட்டு இருந்தது. உள்ளே போகும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிட்டுருந்தாங்க. பட் ரிட்டன் வரும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக போச்சு. தண்ணியெல்லாம் மேலே தெரிச்சுது. பயங்கர காற்று. ஆனால் நல்லா இருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ஆப்போசிட்டில் தாஜ் ஹோட்டல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்ஸ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து கொஞ்சம் லைட்ஸ் தான் ஆன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் இருட்டு ஆக ஆக எல்லாமே கம்ப்ளீட்டாக டோட்டலாக எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு நல்ல கிளிட்டராக ஷைனிங்காக இருந்தது. தாஜ் ஹோட்டலோட இன்னொரு வியூ வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேனே. சூப்பராக இருந்தது அந்த ஆங்கிள். போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து சிஎஸ்டி போகிறதுக்காக டாக்ஸியில் தான் மறுபடியும் போனோம். அப்புறம் சிஎஸ்டி ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலான்னு ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே தாபேலி சாண்ட்விச் அப்புறம் ஃப்ராங்கி இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் அங்கே ஒரு பஸ் நின்றுட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு அது பார்க்கும்போது மில்க் வேன்னு நினச்சோம். அமுல் மில்க்னு எழுதியிருந்ததா. ஸோ அது பார்க்குறதுக்கு மில்க் வேன் மாதிரியே இருந்தது. ஆனால் பார்த்தா அது பேசஞ்சர் பஸ் தான். அப்புறம் நாங்கள் ஹஸ்பண்ட் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணாங்க. எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் நான் வந்துட்டு ஒரு பன்னீர் தந்தூரி ஃப்ராங்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்பைஸ்லாம் கம்மியாக போட்டு நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி காட்கோப்பர் வந்துட்டோம். அந்த ட்ரிப்பு எப்படி டீயோடு ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி டீயோடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு அந்த இரானி சாய் அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ஃபேவரெட். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அத்தை சிம்பிளாக உப்புமா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. எல்லோரும் கொஞ்சம் வெளியில் ஜங்க் சாப்பிட்டதுனால நைட்டு நிறைய சாப்பிட்டல. ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலான்னு சாப்பிட்டு அப்படியே முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன மாதிரி வீடியோஸ் போடணும், இல்லை நான் வ்ளாக் பண்ணுறது பிடிச்சிருக்கா எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய் கைஸ், டேக் கேர்.